குப்பையை எங்களால அள்ள முடியாது அப்படின்னு விஜய் பார்வதி சொல்றாங்க. இந்த குப்பையை அள்ள முடியாதுன்னு விஜய் பார்வதி சொல்லும் போது, போன வாட்டி நீங்க அந்த வீட்டுல தான் இருந்தீங்க. அப்ப நீ குப்பையை போட்டு விக்கல்ஸ் விக்ரம் அள்ளாரே அப்படின்னா அவர் அள்ளினா அது அவருடைய பெர்செப்ஷன். நான் அள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு? தரையில் நான் சாப்பிட மாட்டேன், அடுத்தவர்கள் சாப்பிடும் போது மட்டும் வேடிக்கை பார்ப்பேன். அந்த பெண்ணை மதிக்கும் பிரவீன்ராஜ் தான் ஃபெமினிசமா பாக்குறேன். நான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் நான் பேசுவேன், நான் சண்டையெல்லாம் போடுவேன், இதுதான் என் கேரக்டர்னு சொல்ற அந்த ஃபெமினிசம் பேசுற அவங்கள விட எனக்கு பிரவீன்ராஜ் பேசுற ஃபெமினிசம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது காதல் பேசும் ஃபெமினிசம், நம்பிக்கை தந்த ஃபெமினிசம், நன்றியை ஊட்டும் ஃபெமினிசம், 4 பேரை நாக்க போடுங்கிற சாவுடா இந்த மாதிரி சந்தேகப்பட்டா அப்படின்னு சொல்ற ஃபெமினிசம். வாட்டர் நான் ஸ்டார் 4 இடத்துல 5 இடத்துல அப்ளிகேஷனை போட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. என்ன மேட்டர்? ஆமா, அது முற்றிலும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த 24/7 நம்ம பார்த்திருப்போம். பாருக்கிட்ட நீங்க எல்லாம் எப்படி நீங்க என்னுடைய காதலி தொட போன விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் கிஸ் கேக்குறாரு. அது மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு 4 பேர்கிட்ட அவர் கொடுத்து 4 பேர் சபரி அவர்கள்ட்டையும் விக்ரம் அவர்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும். இப்ப 4 பேர் தனித்தனியா சொல்றாங்க. நாளைக்கு 4 பேர் ஒன்னா சொன்னா உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்கன்னு உன் வாழ்க்கையே போயிடும், நீ சம்பாரிச்சு வச்சதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற கண்டென்ட்ல சரி ஓகேப்பா மாத்திக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இந்த 4 பேர்கிட்ட இது கேட்டு 4 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல, தனித்தனியா இருந்தா என்ன ஒன்னா இருந்தா என்ன, ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறார்கள்? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் விசஸ் ஜோ மைக்கேல். எஸ் அண்ணே, வணக்கம் வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கு ஒரு சோகமான நாள் மக்களே. துக்கத்தில் வீர தனுஷ் அவர்களுடைய கண்கள் ஈரமாக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. அது வேர்வை அப்படின்னு நினைச்சு மக்கள் நினைக்கலாம், அது கிடையாது. தனுஷ் அவருடைய கண்கள் ஈரமாக இருப்பதற்கான காரணம் அவர் நெஞ்சம் ஈரமா இருப்பதுதான். அந்த நெஞ்சத்தின் ஈரத்தின் காரணம் என்னவென்றால் அவர் நெஞ்சத்தின் ஓரமாய் இருந்த வியானா நடு வீட்டில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததுதான். ஞாபகப்படுத்தாதீங்க பிளீஸ், ஞாபகப்படுத்தாது. ராணி போல அந்த வீட்டில் இருந்த வியானாவை குப்பை அள்ள விட்டார்களே ஐயகோ என்று கண் கலங்கிய வீரதனுஷை இன்னைக்கு நான் பார்த்தேன். அவர் பின்னாடிதான் நான் உட்கார்ந்துருந்தேன். என் முதுகையே போட்டு ஒரு அமுக்கு அமுக்குனாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு அவருடைய கட்டு கிடக்காத ஒரு காதல். இல்லண்ணே, ஆனா ஒரு பேசிக்கா நீதி நேர்மை நியாயம்னு பாக்குறப்போ கொஞ்சம் எல்லாரும் ஒரே டைலாக் 16 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீதி நேர்மை நியாயத்தை விட்டு சொல்லலாம். இல்லண்ணே, ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரா மக்களின் குரலை நம்ம எடுத்து பேசுறப்போ எல்லாம் சேர்ந்து விஹானாவை கொஞ்சம் கார்னர் பண்ற மாதிரி இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறப்ப. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க தனுஷ், இட் இஸ் நாட் லைக் தட், டோன்ட் டு திஸ். அது அப்படி இல்ல தெரியுமா உங்களுக்கு? அண்ணே அது இல்லண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வார்த்தைகள்லாம் எப்படி பாருங்க. எஃப்ஜே கேக்குறாங்க, நல்லா சாப்பிட்ட மட்டும் செஞ்ச வேலை செய்ய மாட்டியா, சாப்பிட மட்டும் நல்லா தெரியுதுல. என்னன்னு என்ன வார்த்தைகள்? என்ன வார்த்தை? எல்லாமே சாப்பாடை பத்தியே பேசுன்னு அர்த்தம். எதுக்கு எடுத்தாலும் சாப்பாடுனா எப்படின்னு கஷ்டமா இருக்குல்ல மக்களே, எல்லாரும் கஷ்டப்படுகிறோம் அல்லவா? இட்ஸ் வெரி பேட் இல்லையா? யா, இட்ஸ் வெரி பேட்ரா. ஒரு கண் கலங்கும் போதே நான் நினைச்சேன்டா. யா, யூ ஆர் ரைட், யூ ஆர் அப்சல்யூட் ரைட். ஜஸ்டிஸ் ஃபார் வியானா என்பதை சொல்லிக்கொண்டு பிக் பாஸ் வர்சஸ் ஜோ மைக்கேல் டே 16 நாம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் மக்களே. சோ இன்னைக்கு ஷோல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ப்ரோமோ இன்னைக்கு காலையில இருந்து விட்டாங்க. 3 ப்ரோமோலையும் என் தலைவி விஜய் பார்வதி தான் இருந்தாங்க. அது தலைவியா இல்ல ஷோக்கு தலைவலியா அப்படின்றத நம்ம ஷோ முடியும் போது பாத்துருவோம். பட் போக போக பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, பார்வதி அவர்கள் ஒரு டீக்காக காலையில் வேண்டுவது ஒரு டீ அப்படின்னு பிரவீன் காந்தியை ஞாபகப்படுத்தி விட்டார். இல்ல அவங்க சொல்றாங்க, காலை எந்திரிச்சு வராங்க, வேலை பார்க்க சொன்னே வெறும் வயிற்றுல எப்படி வேலை பார்க்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் வேலை செய்யலாம், பெல்ட் போட்டு வேலை செய்யலாமா? இல்ல இப்ப வெறும் வயிற்றுலதான் உனக்கு காபி ஒருத்தவங்க போடுறாங்க,
அது ஒரு வேலை தானே. அவங்க அப்படி நினைச்சா அப்படின்னு ஒருத்தங்க கேள்வி கேட்டு அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆனாலும் வெறும் வயிற்றுல வேலை செய்ய முடியாது. கனியக்கா டீ தானே கேக்குறாங்க, டீ குடிச்சிட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ஆறுதலா ஒரு கனியக்கா என்பவர்கள் கனிவாக நடந்து கொண்ட தருணமாக அதை பாக்குறேன். அதாவது முன்னாடிலாம் யார் அந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த வீட்டுல கேப்டனா ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற இந்த வானர கூட்டத்தை யாரு வந்தாலும் சமாளிக்க முடியாது. விஜய் சேதுபதியே அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தாலும் சமாளிக்க முடியாது என்பதை நம்ம போக போக ஒரு வாரம் முன்னேற நம்மளுக்கு ஓரளவுக்கு ஞான திருஷ்டியில தெரிய வருது. இன்னைக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சேனே. கன்னியக்காவை சுத்தி அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன், அது இல்ல ஒரு நிமிஷம் இருங்களேன், சுத்தி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு யோசிச்சு பாரு, கன்னியக்காவின் மனதளவு எவ்வளவு காயப்பட்டு இருப்பார்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு சோகமான விஷயங்கள் தருணமா இருந்துச்சு. பட் இப்ப நீங்க சொல்லுங்க விஜயதனுஷ், நீங்க எனக்கு புரியுது. உங்களுக்கு அளவு கடந்த பாசம், மரியாதை, காதல் இது அனைத்தும் வியானா மேல உங்களுக்கு இருக்கு. அவர்கள் கண்ணீர் வரும்போது உங்களுக்கு துக்கமா இருந்துச்சு, துயரம் அடைச்சிச்சு. நீங்க 4 வாட்டி போய் செவுத்துல முட்டினீங்க, அதுல கிராக் விட்டுருக்கு, அது உங்க சம்பளத்துல பிடிக்கப்படும். இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசினாலும் இப்ப நம்ம என்ன கரெக்ட்ல சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்துல பார்வதி அவர்களும் வியானா அவர்களும் வேலை செய்ய வேணாம் அப்படின்றதுக்கு 1000 காரணங்கள் தேடினார்கள். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல குப்பையை எங்களால அள்ள முடியாது அப்படின்னு விஜய பார்வதி சொல்றாங்க. இந்த குப்பையை அள்ள முடியாதுன்னு விஜய பார்வதி சொல்லும் போது, போன வாட்டி நீங்க அந்த வீட்டுலதான் இருந்தீங்க, அப்ப நீ குப்பையை போட்டு விக்ரம் அல்லாரே அப்படின்னா அவர் அள்ளா அது அவருடைய பர்செப்ஷன், நான் அள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு? தரையில் நான் சாப்பிட மாட்டேன், அடுத்தவர்கள் சாப்பிடும் போது மட்டும் வேடிக்கை பார்ப்பேன். வாட் அ பிலாசபி அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஒரு இலைப்பாறுவாகவே தன்னை நினைத்துக் கொண்டிருக்கும் தருவாயில அந்த 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 ரூம்ல இருந்து வெளில தொலைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை அவங்களால உணர முடியலையோ அப்படின்னு நினைச்சேன். அதை விட டாட் லிட்டில் பிரின்சஸ் வியானா வர இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள. அவங்களுக்கு இந்த வீடுகள் அந்த பேருகள் அதெல்லாம் வெவ்வேறா இருந்தாலும் அவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க ஒரு பிரின்சஸாவே இருந்து பழகுறதுனால விட மாட்டோம் அந்த பிரின்சஸ நாங்க வச்சு செய்ய போறோம் அப்படின்ற முடிவு பண்ணிதான் அவங்கள இந்த வீட்டுக்கு வேலைக்காரங்களா கூப்பிட்டது எஃப்ஜே உடைய பிளானிங். ஃபர்ஸ்ட் பொருளை கொண்டு வர சொல்றாரு, லக்கேஜை கொண்டு வர சொல்றாரு, இதை கொண்டு வர சொல்றாரு, அதை கொண்டு வர சொல்றாரு. இதனால பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் மேல 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 மேலன்னு போகும்போது வியானா அவர்களுக்கு கோவம் வந்துருது. கியூட்டா ஒரு 4 டயலாக் பேசுறாங்க, ரொம்ப அருமையா வர பேசுறாங்க. கேட்கும் போது அவர் செலுத்து போய் சில்லறை விட்டு தரணுமா நான் பார்க்கப்படுறேன். அப்படி என்ன 4 விஷயம் பேசுறாங்க சொல்லு? எல்லாத்துக்கும் தலையாட்டு சொல்லுது 4 விஷயம். அண்ணே அவங்க சொல்றாங்க எல்லாத்தையுமே சோர்ல கனெக்ட் பண்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணு செய்யலன்னா சாப்பிட மாட்டோம்னு. ரம்யாஜோ நீங்க சொல்றது செய்யல நாங்க சாப்பிட மாட்டோம் இவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஒரு விஷயம் செய்யலன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்த செய்யறோம்னு இந்த பக்கம் சொன்னாலுமே நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சாப்பிட மாட்டோம்ன்றாங்க. சாப்பாடை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்ற கருத்தை பக்காவா அவங்க ஒரு இன்சிடென்ட் வச்சு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க? சாப்பாடை வைத்து ஆல்ரெடி அரசியல் செய்யும் பிக் பாஸ் கிட்டயா? குசும்பு 2 வீட பிரிச்சதே சாப்பாடுக்கு சண்டையை போடுவாங்க தான். இவங்களுக்கு லக்ஸுரி, உங்களுக்கு கேப்பக்களின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? ஏதோ வீக்கெண்டு விஜய் சேதுபதி ஆசைப்பட்டு ஏதோ சாப்பாடு கொடுத்து அனுப்புறாப்ல, தீபாவளி பொங்கல் அப்படின்ற மாதிரி. இதுதான் இவ்வளவுதான் பண்ண முடியும். சாப்பாடை வைத்து அரசியல் பண்ற பிக் பாஸ் தான் வியனா இன்னைக்கு கடுமையாக சாடினார்கள். நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு எஃப்ஜே சாடினாங்க, கிடையாது. எஃப்ஜே என்பது என்ன? ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்றத இன்னைக்குதான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜூஸ் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ். அவரே போட்டாரு ஃபர்ஸ்ட் ஜூஸ் நம்ம கடை தான் வாங்கன்ட்டாரு. அப்ப இதுதான் விஜய் சேதுபதி கேட்டே சொல்லாத எஃப்ஜே இன்னைக்கு ஒரு டாஸ்காக இந்த உலகத்துக்கு காட்டிட்டாரு எஃப்ஜேனா என்னன்றது. அதாவது இன்னைக்கு தான் ஆசினியா இருந்த வியானா அவர்கள் அருந்ததி ஆகிய மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா வியானாக்கு நிறைய டைம் ஸ்பேஸ் கொடுத்த ஒரே எபிசோடா இதை நான் பாக்குறேன். கடந்த 15 நாட்கள் கழித்து 16வது டே 16ல இந்த மாதிரி ஒரு நாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் நடக்குது. அதுல கஷ்டப்பட்டு வியானா அவர்களுக்கு வேலையை கொடுத்து வாயை பிடிக்கிருக்காங்க அப்படின்றத நம்மளால உணர முடியுது. சோ இதுல பார்வதி அவர்கள் போட்ட சண்டை எல்லாமே தேவையில்லாத ஆணிதான், நீ புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி பார்வதி கடைசியில இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கையால் எடுக்க முடியாதுலாம் பேசிட்டு இருக்கும் போது கிளவுஸ கொடுத்தோன்னே ஐயோ இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டோம், இப்ப இந்த பிரச்சனை காரணமே இந்த கிளவுஸுக்காக தான் நம்ம பிரச்சனை பண்ணோன்றது கணக்காட்டிட்டு
நம்ம இவ்வளவு நேரம் பண்ண ஒரு கேப் மரத்தோட மொல்ல மரத்தோட முடிச்செடி தரத்தை மறைக்கிறதுக்காக இது கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க பாருங்க. நான் அப்படியே மெய் செலுத்து போயிட்டேன். அப்படியே இந்த கிளவுஸ் எடுத்துட்டு உடனே இதுதான் எதிர்பார்த்தோம். இப்ப பண்ணுவோம் நாங்க. இதுக்காக தான் எல்லாமே. நீங்க இது ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லையே. அது எப்படி ஒரு பிரச்சனை வந்தா தானே சொல்யூஷனே வரும். இது இப்ப முன்னையே கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க போடுறாங்க. அதெல்லாம் சும்மா அருமையா பண்ணுவாங்க விஜய் பார்வதி அவர்கள். அதுல ரொம்ப டேலண்டடு. ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட் வேறன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் கடந்து வந்த பாதை அதுக்கப்புறம் ஆமா கடந்து வந்த பாதையை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுலயும் விஜய் பார்வதியோட கடந்து வந்த பாதை அண்ட் பிரவீன் ராஜ் அவர்களுடைய கடந்து வந்த பாதையை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. விஜய் பார்வதி அவர்கள் மதுரை பொண்ணு, நாங்க ஜேர்னலிசம் படிச்சோம், இது மாதிரி லேட் பர்த், அதே மாதிரி அவங்க அப்பா இறந்தது, இது எல்லாமே சொல்லும் போது மனதை உருக்குற ஒரு இன்ஸ்பைரிங் கேரக்டரா தான் விஜய் பார்வதி இருந்தாங்க. அதுல நான் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாருமே கடந்து வந்த பாதையில கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. அதுல வந்து விஜய் பார்வதி மட்டும் புது விதி எல்லாம் கிடையாது. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க இஷ்டப்பட்டு சொன்னாங்க இன்னைக்கு. ஆனா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து ரொம்ப ஓ மை காட் அப்படின்னு நான் பார்க்க தெரிஞ்சது எனக்கு பிரவீன் ராஜா தான் இன்னைக்கு. ஏன்னா பிரவீன் ராஜா பாடி ஷோல்டர் தூக்குற ஒரு ஆளாவே பார்த்துட்டு பிரவீன் ராஜ் மேல ஒரு பெரிய ஜட்மெண்ட் நம்ம வச்சுட்டு இருந்தோம். இவர் வந்து சும்மா வாய் உதாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய வச்சுட்டு இருந்தோம். பட் பிரவீன் ராஜ் வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம்ல, அதுவும் இத்தனை பேர் பாக்குற ஒரு பெரிய ஃபோரம்ல தான் ஒரு சந்தேக பிராணியா இருந்தேன்னு ஒத்துக்கிற அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. ஓகே, இன்னைக்கு நிறைய ரிலேஷன்ஷிப், அதாவது நிறைய பேர் வந்து டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயினான காரணமே சந்தேகம் தான். சந்தேகம்னு ஒருத்தங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா, ட்ரஸ்ட்னு ஒண்ணு உடஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு இந்த கதை. இந்த வாழ்க்கையோடைய அந்த 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல நான் இவ்வளவு சந்தேகப்பட்ட அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் என்ன ட்ரஸ்ட் பண்ணி என்ன மாத்தி என் கூட இருந்து என்ன வழி நடத்தி இன்னைக்கு நான் ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துல இருக்கிறது காரணம் அந்த பொண்ணுன்னு ஒரு பையன் சொல்றான் ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணேன். நான் இதைத்தான் ஃபெமினிசமா பாக்குறேன். அந்த பெண்ணை மதிக்கும் பிரவீன் ராஜ் தான் ஃபெமினிசமா பாக்குறேன். நான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் நான் பேசுவேன், நான் சண்டையெல்லாம் போடுவேன், இதுதான் என் கேரக்டர்னு சொல்ற அந்த ஃபெமினிசம் பேசுற அவங்கள விட எனக்கு பிரவீன் ராஜ் பேசுற ஃபெமினிசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது காதல் பேசும் ஃபெமினிசம், நம்பிக்கை தந்த ஃபெமினிசம், நன்றியை ஊட்டும் ஃபெமினிசம். 4 பேரை நாக்க போடுங்கிற சாவுடா இந்த மாதிரி சந்தேகப்பட்டா அப்படின்னு சொல்ற ஃபெமினிசம். வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் சந்தேகப்படுறதுக்கு இல்லடான்னு சொல்ற ஃபெமினிசம். அந்த ஃபெமினிசம் தான் இன்னைக்கு வந்து பிரவீன் ராஜ் சொல்லும் போது எனக்கு வந்து சீரியஸாவே எனக்கு அவங்களுடைய ஒய்ஃப பார்க்கணும் போல தோணுச்சு. ஏன்னா ஒரு மனிதனை இப்படி மாத்த முடியுமா? இப்படி பிளிப்பு. அதுவே ஒரு பெரிய போராட்டம். அதுக்கு ஒரு மன திடம் தேவைப்படும். நீங்களா சந்தேகப்பட்டியா உடனே டைவர்ஸ், சந்தேகப்பட்டியா அவ்வளவுதான் வா டைவர்ஸ், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற ஆளுகள் தான் இருக்காங்க. இன்னைக்கு சந்தேகத்தை ஒரே டூலா யூஸ் பண்ணி டப்புன்னு தப்பிக்கிறதுக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தன்னை சந்தேகப்பட்ட ஒருவரை நான் சந்தேகப்பட்டது தப்பு என்று இவ்வளவு கோடி பேர்கள் பார்க்கும் ஷோல ஒத்துக்க வைத்து அவரால் தான் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல வச்ச அந்த பெண்மணிக்கு வந்து கண்டிப்பா சூப்பர். இந்த விஷயங்கள் நடந்த உடனே வந்து டாஸ்க் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க், ஆமா ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இல்ல ஜூஸ்க்கு ஒரு வாட்டர் சிரப் கொடுக்குறாங்க, 5 பேரை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரை வந்து பாட்டில் எடுக்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. அண்ட் ஒரு டீம் 3 பேரா பிரிச்சுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கியூசின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் திவாகர் அவர்களையும் பார்வதி அவர்களையும் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தெரிஞ்சா சொந்த காசை சூனி வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க கேமுக்குள்ள வச்சிட்டு இருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க, இந்த கேமுக்குள்ள வச்சிருந்தா ஒரு பாட்டில திருப்பி கியூசிக்காரன் வாங்கறதுக்குள்ள உசுறு போயிடும் கியூசிக்காரனுக்கு, இவங்களே கியூசியா இருந்தா எப்படின்னு சொல்லி விட்டா இவனுங்க ஜூஸ வந்து டெஸ்ட் டியூப்ல எல்லாம் குடிச்சுக்கிட்டு இவங்க சொல்ற அந்த காரணங்கள் எல்லாம் பார்த்தா ஓ மை காட். அதுவும் கியூசியோடைய ஆளு வர்றவங்க குடுக்கறவங்க கிட்ட காரணங்கள் சொல்லும் போது ஐயா அதெல்லாம் சொல்ல முடியாது, டைம்ல வேலைக்காவது புரியல டாக்டர் சார், கலட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல வந்து சில பேர் வந்து
கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. விஜய் தனுஷ் அவர்கள் கூட எனக்கு எழுதி கொடுத்தாங்க தமிழ்ல அப்படி வைக்கலான்ட்டு. பட் அது வேணாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்படின்னு 10 சொல்லலாம். பாட்டில் கொடுத்தாருங்க சபரி. 10 பாட்டில் ஒத்த பாட்டில கையில கொடுத்துட்டு ஓகேன்ட்டாங்க. ரம்யா ஜோக்கு 2 பாட்டிலு, ஆதிரைக்கு 2 பாட்டிலு, இவங்களுக்கு 1 பாட்டிலு, எஃப்ஜேக்கு பாட்டிலே கிடையாது, வினோதுக்கு பாட்டிலே கிடையாது என்று அமுச்சு விட்டு மொத்த சோழியை முடிச்சு விட்டாங்க. இதுக்கு ஒரு ஒரு டோக்கனை தர்றதுக்கு விஜய் டிவி பிக் பாஸ் உடைய சிஎஃப்ஓ வராரு. அவர் வந்து ஆளுக்கு 1 கொடுத்துட்டு போயிடுறாரு. பீம் பாய் கமல் சாருக்கு ஒரு பீம் பாய் இருந்த மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் 4 பேருக்கு 4 சாப்பாடு டோக்கன் மாதிரி ஒரு பையில கொடுக்குறாரு. அத உங்க பேர் போட்டிருக்க டோக்கன்ல போட்டுட்டு போங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. இத ஒரு கேமு, இத ஒரு ஷோவு, இதுக்கு வந்து ஒரு கியூசி, இது ஒரு டப்பா பாட்டிலு. இந்த கேமை நாங்க சுவாரஸ்யமா பார்க்கணும். அதுக்கு நீங்க 2 டோக்கனை தருவீங்க. இதை வந்து நைட்டு 10:30 மணிக்கு நாங்க உட்காந்து ரிவ்யூ பண்ணணும். இந்த ஷோல விஹானா அழுதாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரீசனும் சொல்லணுமா? வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர்? நான் அழவே இல்லை. நான் அழலனே, ஃபீலிங்ஸ் சொன்னனே. அவங்கள வந்து எல்லாரும் எஃப்ஜே சொன்ன வார்த்தைகள் இன்னும் முள் போன்று என் மனதில் நிக்குதுனே. நல்லா சாப்பிடுறீங்களே, வேலை பாக்குறீங்களா, சாப்பிட மட்டும் செய்றீங்க அப்படின்னு சொல்ற. அது சாப்பாடு சாப்பாடு எப்ப பாரு சாப்பாடுல பிரச்சனை. ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ் நா. வேற என்ன வியனா மேல சொல்லலாம் சொல்லு. எப்ப பார்த்தாலும் தூங்குறீங்க, ஐயோ தூங்குறீங்கன்னு பிரச்சனை பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறீங்க, ஐயோ என்ன சாப்பிடுறீங்கன்னு பிரச்சனை பண்றீங்க. வேலையே செய்ய மாட்டீங்க, வேலை செய்ய மாட்டேன்னு பிரச்சனை பண்றீங்க. முதல் எதுவும் பண்றதா இல்ல. எது சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. வாட்டர்மெலன் ஸ்டார் 4 இடத்துல 5 இடத்துல அப்ளிகேஷனை போட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. என்ன மேட்டர்? ஆமா, அது வந்து முற்றிலும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த 24/7 நம்ம பார்த்திருப்போம். பாரு கிட்ட வந்து நீங்க எல்லாம் எப்படி, நீங்க என்னுடைய காதலி தொட போன விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் கிஸ் கேக்குறாரு. அது மாதிரி ஒரு மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு 4 பேர்கிட்ட அவர் கொடுத்து 4 பேர் வந்து சபரி அவர்கள்ட்டையும் விக்ரம் அவர்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும். இப்ப 4 பேர் தனித்தனியா வந்து சொல்றாங்க. நாளைக்கு 4 பேர் ஒன்னா சொன்னா உன்னை வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்கன்னு, உன் வாழ்க்கையே போயிடும், நீ சம்பாரிச்சு வச்சதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற கண்டென்ட்ல சரி ஓகேப்பா மாத்திக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரியும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. இந்த 4 பேர்கிட்ட இது கேட்டு 4 பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கல்ல. தனித்தனியா இருந்தா என்ன, ஒன்னா இருந்தா என்ன, ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறார்கள்? அப்படி என்ன ஒரு கண்டென்ட் பசி சேனலுக்கு தெரியல அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஆமாண்ணே, இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால எல்லாமே ரெட் கார்டு கொடுக்கணும் திவாகர் அவர்களுக்கு, கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சொல்லிட்டே இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? அட்ரஸ் பண்ணிதானே ஆகணும். இவ்வளவு சோம்பேறி கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்த்தே இல்ல. சேதன் சார் எல்லாம் அவர் ரெப்புடேஷனை பத்தி யோசிக்காம சூப்பரா ஒர்க் பண்றாரு. இவங்க எல்லாம் யாருன்னே தெரியல. பட் தே ஆர் லேசி டு ஒர்க். நியாயம் தான், என்ன பண்றது? வீட்டுக்குள்ள தனுஷ் போனாவது என்ன ஒர்க் பண்றாருன்னு பாப்போம். நெக்ஸ்ட் பிரிச்சு 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 மேஞ்சிருவேன் நல்லா போனா. யார அப்படி கேட்காதனே. ஒர்க் கண்டென்ட் எல்லா முகத்திரையும் கிழிச்சிருவேன் நான். அப்படியானா? சரி, தனுஷ் வந்து உள்ள போயிட்டேன். ஓகேவா? இப்ப நான் கண்டஸ்டன்ட் பேர்லாம் சொல்லுவேன். அவங்கள பார்த்த உடனே தனுஷ் வந்து என்ன கேள்வி கேட்பேன் அப்படின்னு இருக்கணும். நியாயமா மக்களுடைய வாய்ஸா பாப்போமா? ஓகே டன். விஜய் பார்வதி ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கே தெரியுதுல நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. வெளியும் உங்களை எதிர்க்காங்கன்னு தெரியுது, வீட்லயும் நீங்க அதை எதிர்த்து இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாச்சும் மக்கள்கிட்ட ஏதாச்சும் நல்ல விஷயங்களா தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அன்பை பகிரீங்க. ஏன் ஹேட்ட பரப்புறீங்க? நோ ஹேட் ஒன்லி லவ் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஓகே. விஜய் சபரி உள்ள ஏதோ நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. அதை பிளாஸ்ட் ஆகி வெளில விட்டுருங்க. நீங்க அது தப்பா இருந்தாலும் நீங்களா இருக்க பழகிக்கோங்க. மக்கள் அதை விரும்புவாங்க. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். எஃப்ஜே நீங்களா தான் இருக்கீங்க, ரொம்ப இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ரொம்ப நீங்க வந்து பண்ற விஷயங்கள் பார்க்க வெளியில வேற மாதிரி இருக்கு. சோ கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, வார்த்தையை பார்த்து விடுங்க. வாட்டர்மெலன் அண்ணனுக்கு ஒரு கும்பிட்ட போட்டு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேனே, நான் சொல்லதும் உனக்கு புரியாதுனே, நீ பட்டாலும் கேட்க மாட்டேனே, உன்னை திருத்தவே முடியாதுன்னு, நீ உன் காலை இறங்கி ஆடுன அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவரு. இதுதான் நீ பிரிச்சு பிரிச்சு கேக்குறதா? அண்ணே அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? விஜய் சேதுபதி சொன்னாலும் கேட்கல, மக்கள் அத்தனை பேரு கழுவி ஊத்துனா கமெண்ட்ஸ்ல கேட்கல. இப்ப நீ அவரெல்லாம் சொல்லி நான் வந்து
திவாகர் அவர்கள் திருந்துற மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலா வியானா பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா புரட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.